முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் பிரதமருடனான சந்திப்பின் போது ஈரான் மற்றும் ஹமாஸ் இயக்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்த அமெரிக்க அதிபர். எந்த ஒரு தாக்குதலுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் பதிலடி. ஈரான் புரட்சி பாதுகாப்பு படையை தீவிரவாத அமைப்பாக கனடா அறிவித்ததற்கு பதிலடியாக ராயல் கனடியன் நேவியை தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ள ஈரான். இந்த அடையாள நடவடிக்கை இரு நாடுகளின் உறவில் விரிசலை ஏற்படுத்துமா? மேற்கு கரையில் தொடரும் இஸ்ரேலின் வன்முறைகள் குறித்து இஸ்ரேல் அதிபருடன் அமெரிக்க அதிபர் பேச்சு. மேற்கு கரை நிகழ்வுகள் காசா உடன்படிக்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று அமெரிக்கா கருத்து. உலகெங்கிலும் உள்ள மீம் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மேற்கு ஆசியாவில் நிலவும் அரசியல் மற்றும் இராணுவ பதற்றங்கள் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மற்றும் பாலஸ்தீன அமைப்புகள் இடையிலான உறவுகளை மேலும் சிக்கலாக்கி வருகின்றன. இந்த பின்னணியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் பிராந்தியத்தில் புதிய அச்சங்களை எழுப்பியுள்ளன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் புளோரிடாவில் நடந்த சந்திப்பிற்கு பிறகு ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக கடும் எச்சரிக்கையை விடுத்தார். ஈரான் மீண்டும் தனது பாலிஸ்டிக் ஏவுகணை அல்லது அணு ஆயுத திட்டங்களை மீட்டெடுக்க முயற்சி செய்கிறது என்ற சந்தேகத்தை அவர் வெளியிட்டுள்ளார். ஜூன் மாதத்தில் அமெரிக்கா நடத்திய பெரிய தாக்குதலில் சில தளங்கள் அழிக்கப்பட்டதாக கூறிய ட்ரம்ப், ஈரான் வேறு இடங்களில் ஆயுதங்களை உருவாக்கினால் மீண்டும் தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என்று தெரிவித்தார். B-2 விமானத்தில் எரிபொருளை வீணடிக்க விரும்பவில்லை என்ற அவரது கூற்று தாக்குதல் அச்சுறுத்தலை நேரடியாக சுட்டிக்காட்டுவதாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு பதிலளித்து ஈரானின் உச்ச தலைவரின் அரசியல் ஆலோசகர் அலி ஷம்கானி, ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலும் உடனடி மற்றும் கடுமையான பதிலுக்கு வழிவகுக்கும் என்றும் அது தாக்குதல் நடத்தியவர்களின் கணிப்புகளை மீறக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். ஜூனில் இஸ்ரேலுடன் 12 நாட்கள் நீடித்த மோதலுக்கு பிறகு ஈரான் இந்த மாதத்தில் இரண்டாவது முறையாக ஏவுகணை பயிற்சிகளை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு தாக்குதலோ அல்லது ஆக்கிரமிப்போ ஏற்பட்டால் ஈரான் கடுமையான பதிலடி கொடுக்கும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதே நேரத்தில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டம் குறித்தும் ட்ரம்ப் பேசியிருந்தார். ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாவிட்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்தார். காசாவில் சர்வதேச அமைதிப்படை நிறுத்தம், காசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேறுவது, ஹமாஸ் அரசியல் மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டை கைவிடுதல் ஆகியவை அவரது திட்டத்தின் பகுதிகளாக உள்ளன. ஆனால் ரஃபா எல்லை திறப்பு, கைதிகள் விவகாரம் போன்ற தடைகள் காரணமாக போர் நிறுத்தம் இன்னும் நெருக்கடியான நிலையிலேயே இருக்கின்றது. ஈரான் மற்றும் கனடா இடையிலான உறவுகள் மோசமான கட்டத்தை எட்டியுள்ளன. இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் எடுத்துள்ள சட்ட மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் இருதரப்பு உறவுகளை கடுமையாக பாதிக்கும் நிலையை உருவாக்கியுள்ளது. கனடா அரசு ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையை தீவிரவாத அமைப்பாக அறிவித்ததற்கு பதிலடியாக ஈரான் அரசாங்கம் ராயல் கனடியன் நேவியை அதிகாரப்பூர்வமாக தீவிரவாத அமைப்பு என்று அறிவித்துள்ளது. ஈரான் வெளிநாட்டு அமைச்சக அறிக்கையில் 2024 ஜூன் 19 அன்று கனடா எடுத்த IRGC தடை முடிவு சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்றும் IRGC ஈரானின் ஆயுதப்படைகளின் அதிகாரப்பூர்வ தூண்களில் ஒன்று என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா 2019 IRGCயை தீவிரவாத அமைப்பாக அறிவித்ததை தொடர்ந்து அதனை ஆதரிக்கும் அல்லது பின்பற்றும் நாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அனுமதிக்கும் ஈரானின் 2019 சட்டத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தின் கீழ் ராயல் கனடியன் நேவி மீது ஈரானின் சட்ட வரம்புக்குள் பதிலடி நடவடிக்கைகள் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு கனடா ஈரான் உறவுகளில் ஒரு புதிய மற்றும் கடுமையான அரசியல் மோதலை உருவாக்கி இருப்பதாக கருதப்படுகின்றது. உடனடி இராணுவ நடவடிக்கைகள் குறித்து எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கடற்படை பாதுகாப்பு ஒத்துழைப்பு, தூதரக உறவுகள் மற்றும் எதிர்கால பேச்சுவார்த்தைகள் மீது இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். தற்போது இது பெரும்பாலும் அடையாள நடவடிக்கையாக இருந்தாலும் இராணுவ அமைப்புகளுக்கு தீவிரவாத முத்திரை குத்தப்படுவது அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக பெரிய முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. ஏமனில் நீடித்து வரும் உள்நாட்டு மோதல்கள் மற்றும் வெளிநாட்டு தலையீடுகள் சமீப நாட்களில் புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளன. குறிப்பாக கிழக்கு ஏமனின் ஹத்ரமவுத் பகுதியில் ஏற்பட்ட அதிகார மாற்றங்கள் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் ஏமன் அரசாங்கம் இடையிலான பதற்றத்தை வெளிப்படையாக காட்டுகின்றன. ஏமனின் பிரசிடென்சியல் லீடர்ஷிப் கவுன்சிலின் தலைவர் ரஷாத் அல் அலிமி UAE தனது அனைத்து இராணுவ படைகளையும் 24 மணி நேரத்திற்குள் ஏமனிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார்.
இதனுடன் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹத்ரமவுத் மற்றும் அல்-மஹ்ரா மாகாணங்களில் உள்ள அனைத்து இராணுவ முகாம்களையும் நேஷனல் ஷீல்டு போர்சஸ் கைப்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் 90 நாட்களுக்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டு 72 மணி நேரத்திற்கு வான்வழி, கடல்வழி மற்றும் நில எல்லைகள் மூடப்பட்டுள்ளன. இதற்கிடையில் UAE ஆதரவு கொண்ட சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் மொஹல்லா துறைமுகத்தில் சவுதி தலைமையிலான கூட்டணி நடத்திய வான்வழி தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளது. அந்த தாக்குதல் பொதுமக்கள் பயன்பாட்டு கட்டமைப்புகளை குறிவைத்ததாகவும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுவதாகவும் STC குற்றம் சாட்டியுள்ளது. சவுதி கூட்டணி UAE-இலிருந்து வந்த 2 கப்பல்களில் இறக்கப்பட்ட ஆயுதங்களை குறிவைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டது என்று கூறுகின்றது. கடந்த டிசம்பர் மாதம் முதல் STC தென் மற்றும் கிழக்கு ஏமனில் விரிவான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஹத்ரமவுத் பகுதிகளில் அரசு நிறுவனங்கள் மற்றும் எண்ணெய் வளங்களை கைப்பற்றி இருப்பது ஏமனின் பிரிவினை அபாயத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக இந்த நிகழ்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மேற்கு ஆசியாவில் காசா போர் நிறுத்த முயற்சிகள் முன்னேறி கொண்டிருக்கும் நிலையில் மேற்கு கரையில் அதிகரித்து வரும் வன்முறை அந்த முயற்சிகளை பாதிக்கக்கூடும். இதன் பின்னணியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இடையிலான சமீபத்திய சந்திப்பு மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. மேற்கு கரையில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் குடியேற்றவாசிகளின் வன்முறை காசா அமைதி ஒப்பந்தத்தை பாதிக்கக்கூடும் என ட்ரம்ப் நெத்தன்யாகுவிடம் எச்சரித்துள்ளார். குறிப்பாக குடியேற்றவாசிகளின் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதை அவர் எடுத்துரைத்ததாக கூறப்படுகின்றது. இதற்கு பதிலளித்த நெத்தன்யாகு அந்த வன்முறைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. பாலஸ்தீன அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி 2021 அக்டோபருக்கு பிறகு மேற்கு கரையில் 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தும் கைது செய்யப்பட்டும் உள்ளனர். இந்த வன்முறை தொடர்ந்தால் காசா போர் நிறுத்தத்தின் 2ஆம் கட்டம் உள்ளிட்ட அமைதி முயற்சிகள் பெரும் சவால்களை சந்திக்கலாம் என்று அமெரிக்கா கருதுகின்றது. வன்முறைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக நெத்தன்யாகு கூறினாலும் இதுவரை எதையும் செய்யவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அமெரிக்காவும் இந்த விவகாரத்தில் எதையும் செய்யவில்லை. பாலஸ்தீன தரப்பு மீது அதிக நெருக்கடிகளை கொடுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலிடம் மௌனமாகவே இருந்து வருகின்றது. இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் எந்த அளவிற்கு நம்பகமானவை என்று தெரியவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் பிரதமருடனான சந்திப்பின் போது ஈரான் மற்றும் ஹமாஸ் இயக்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்த அமெரிக்க அதிபர், எந்த ஒரு தாக்குதலுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் பதிலடி. ஈரான் புரட்சி பாதுகாப்பு படையை தீவிரவாத அமைப்பாக கனடா அறிவித்ததற்கு பதிலடியாக ராயல் கனடியன் நேவியை தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ள ஈரான். இந்த அடையாள நடவடிக்கை இரு நாடுகளின் உறவில் விரிசலை ஏற்படுத்துமா? மேற்கு கரையில் தொடரும் இஸ்ரேலின் வன்முறைகள் குறித்து இஸ்ரேல் அதிபருடன் அமெரிக்க அதிபர் பேச்சு. மேற்கு கரை நிகழ்வுகள் காசா உடன்படிக்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று அமெரிக்கா கருத்து.